ஹலோ வியூவர்ஸ், ஃபோனில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே சடனாக மௌனமாயிடுறோமா? ஸோ லெட்ஸ் ஃபிக்ஸ் தட் நவ். ஒவ்வொரு தடவை நம்ம என் ஃபோனை பிக் பண்ணும்போதும் கான்ஃபிடென்ஸாக இங்கிலீஷில் பேசணும் இல்லையா? இந்த வீடியோவில் ஐம் கோயிங் டு ஷேர் 50 இங்கிலீஷ் சென்டென்சஸ் வித் தமிழ் மீனிங். இந்த இங்கிலீஷ் சென்டென்சஸோடு நம்ம பேசும்பொழுது ஹவு டு ஆன்சர் த கால், ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் த கால் அண்ட் எண்ட் அ கால், இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சிம்பிளாகவும் கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டில் த எண்ட். இனிமேல் நம்ம இங்கிலீஷில் பேச போகிறது ரொம்ப சூப்பராகவும் ஈஸியாகவும் அதேமாதிரி ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபோன் எடுத்தோன்னே என்னென்னு சொல்லுவோம்? ஹலோ, காலை வணக்கம் சொல்லுவோம் இல்லையா? அது இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலான்னா ஹலோ, குட் மார்னிங். யார் பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்கிலீஷில் அதை எப்படி கேட்கலாம்? மே ஐ நோ ஹூ இஸ் காலிங் ப்ளீஸ். மே ஐ நோ ஹூ இஸ் காலிங் ப்ளீஸ். நான் தான் ரமேஷ் பேசுகிறேன். இதை இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம்? திஸ் இஸ் ரமேஷ் ஸ்பீக்கிங். திஸ் இஸ் ரமேஷ் ஸ்பீக்கிங். இன்று எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? ஹவ் ஆர் யூ டுடே. ஹவ் ஆர் யூ டுடே. அடுத்த கொஸ்டின், யாருடன் பேச விரும்புகிறீர்கள்? அது இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? ஹூ வுட் யூ லைக் டு ஸ்பீக் வித். ஹூ வுட் யூ லைக் டு ஸ்பீக் வித். நான் அர்ஜுனோட பேசிக்கிட்டு இருக்கேனா அப்படிம்போம் இல்லையா? அது இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? ஆம் ஐ ஸ்பீக்கிங் டு மிஸ்டர் அர்ஜுன். ஆம் ஐ ஸ்பீக்கிங் டு மிஸ்டர் அர்ஜுன். கொஞ்சம் சத்தமாக பேசுங்களேன், கேட்கல அப்படிம்போல. குட் யூ ப்ளீஸ் ஸ்பீக் அ லிட்டில் லவுடர். குட் யூ ப்ளீஸ் ஸ்பீக் லிட்டில் லவுடர். லைன் கிளியராகவே இல்லை. அது இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம்? த லைன் இஸ் நாட் கிளியர். த லைன் இஸ் நாட் கிளியர். உங்கள் குரல் தெளிவாகவே கேட்கல. இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம்? ஐ காண்ட் ஹியர் யூ ப்ராப்பர்லி. ஐ காண்ட் ஹியர் யூ ப்ராப்பர்லி. இப்போ என் குரல் கேட்குதா? கேன் யூ ஹியர் மீ நவ். கேன் யூ ஹியர் மீ நவ். ஒரு நிமிஷம் இருங்க, லைன்லே இருங்க அப்படின் போல். அது இங்கிலீஷில் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் ஃபார் அ மோமெண்ட். ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் ஃபார் அ மோமெண்ட். ஒரு நிமிஷம் நான் உங்கள் காலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், காத்திருங்கள். அது இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம்? ப்ளீஸ் வெயிட், ஐ வில் ட்ரான்ஸ்ஃபர் யுவர் கால். ப்ளீஸ் வெயிட், ஐ வில் ட்ரான்ஸ்ஃபர் யுவர் கால். உங்களை மேனேஜர்கிட்ட கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷில் ஐ வில் கனெக்ட் யூ டு தி மேனேஜர். ஐ வில் கனெக்ட் யூ டு தி மேனேஜர். அவர் இப்போ இங்கே இல்லை அப்படின் போல். அது இங்கிலீஷில் ஹீ இஸ் நாட் அவைலபிள் ரைட் நவ். ஹீ இஸ் நாட் அவைலபிள் ரைட் நவ். ஏதாவது மெசேஜ் இருந்தால் எடுத்துக்கலாமா? உங்கள் கிட்டேருந்து ஏதாவது மெசேஜ் இருந்தால் எடுத்துக்க எங்கிட்ட சொல்கிறீங்களா அப்படின் போல். அது இங்கிலீஷில் கேன் ஐ டேக் எ மெசேஜ் ஃபார் ஹிம். கேன் ஐ டேக் எ மெசேஜ் ஃபார் ஹிம். நான் அவரை உங்களை மீண்டும் கால் பண்ண சொல்கிறேன். அது இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம்? ஐ வில் ஆஸ்க் ஹிம் டு கால் யூ பேக். ஐ வில் ஆஸ்க் ஹிம் டு கால் யூ பேக். 10 நிமிஷத்துக்கு பிறகு கால் பண்ணுங்கள். இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம்? ப்ளீஸ் கால் பேக் ஆஃப்டர் 10 minutes. ப்ளீஸ் கால் பேக் ஆஃப்டர் 10 minutes. அவர் இப்போ மீட்டிங்கில் இருக்கிறாரு. இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் இன் எ மீட்டிங் ரைட் நவ். ஹீ இஸ் இன் எ மீட்டிங் ரைட் நவ். அவங்க இன்னொரு காலில் இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. இது இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம்? ஷீ இஸ் ஆன் another கால். ஷீ இஸ் ஆன் another கால். ஏதாவது வாய்ஸ் மெசேஜ் ஏதாவது கொடுக்க விரும்புகிறீர்களா? அது இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? வுட் யூ லைக் டு லீவ் அ வாய்ஸ் மெயில். வுட் யூ லைக் டு லீவ் எ வாய்ஸ் மெயில். நீங்கள் தவறான நம்பருக்கு கால் பண்ணிட்டீங்க. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? சாரி, ராங் நம்பர். சாரி, ராங் நம்பர். இப்போது இது ரைட் டைமாக, தான் சரியான நேரமாக உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. அது இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா இஸ் திஸ் எ குட் டைம் டு டாக். இஸ் திஸ் எ குட் டைம் டு டாக். ஸோ நான் அந்த ப்ராஜெக்டை பற்றி உங்ககிட்ட பேசணும். அதை இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம்? ஐ வாண்டட் டு டாக் அபவுட் தி ப்ராஜெக்ட். ஐ வாண்டட் டு டாக் அபவுட் தி ப்ராஜெக்ட்.
என்ன நான் வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா, நான் இப்போ பேசுறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? டிட் ஐ டிஸ்டர்ப் யூ? டிட் ஐ டிஸ்டர்ப் யூ? டிஸ்டர்ப் பண்ணினேன்னா? இது ஒரு சின்ன ஒரு அப்டேஷன் நான் தெரிஞ்சுக்கணும். நான் என்ன இந்த ப்ராஜெக்டை பற்றின அப்டேஷன் நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கால் பண்ணேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு செக் இன். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு செக் இன். இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களா பேசுகிறதுக்கு? ஆர் யூ ஃப்ரீ டு டாக் நவ்? ஆர் யூ ஃப்ரீ டு டாக் நவ்? நான் முன்னாடியே உங்களை கால் பண்ணியிருந்தேன். இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம்? ஐ ட்ரைட் காலிங் யூ ஏர்லியர். ஐ ட்ரைட் காலிங் யூ ஏர்லியர். நீங்கள் கால் எடுக்கலை. யூ டிட் பிக் அப் மை கால். நீங்கள் காலை எடுக்கலை அப்படிம்போம் இல்லையா? அது இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலான்னா, யூ டிட் பிக் அப் மை கால். உங்கள் கால் மிஸ் பண்ணிட்டேன். மிஸ்டு காலில் பார்த்து மிஸ் பண்ணிட்டேன். ஐ மிஸ்ட் யுவர் கால். ஐ மிஸ்ட் யுவர் கால். மன்னிக்கவும், நான் மீட்டிங்கில் இருந்தேன். சாரி, ஐ வாஸ் இன் எ மீட்டிங். சாரி, ஐ வாஸ் இன் எ மீட்டிங். மீண்டும் கால் பண்ணுறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் காலிங் மீ பேக். தேங்க்யூ ஃபார் காலிங் மீ பேக். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஒன் மொமெண்ட் ப்ளீஸ். ஒன் மொமெண்ட் ப்ளீஸ். நான் சரியாக பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஐ வில் செக் அண்ட் லெட் யூ நோ. ஐ வில் செக் அண்ட் லெட் யூ நோ. அதை ஸ்பெல் பண்ண முடியுமா கொஞ்சம்? கேன் யூ ஸ்பெல் தட் ஃபார் மீ ப்ளீஸ்? கேன் யூ ஸ்பெல் தட் ஃபார் மீ ப்ளீஸ்? அதை மீண்டும் சொல்ல முடியுமா? குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட்? குட் யூ ரிப்பீட் தட் ப்ளீஸ்? ஒரு நிமிஷம், நான் எழுதி வச்சுக்கிறேன். ஜஸ்ட் a second, let me note it down. Just a second, let me note it down. கால் வைக்காதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் டோன்ட் ஹேங் அப். டோன்ட் ஹேங் அப். லைனில் இருங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஹோல்ட் த லைன், ஐ வில் ஃபைண்ட் அவுட். ஹோல்ட் த லைன், ஐ வில் ஃபைண்ட் அவுட். காத்திருந்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங். அந்த விவரங்களை மெசேஜில் போடுங்களேன். ஐ வில் சென்ட் யூ த டீட்டெயில்ஸ் பை மெசேஜ். ஐ வில் சென்ட் த டீட்டெயில் பை மெசேஜ். உங்கள் வாட்ஸ்அப்பை கொஞ்சம் செக் பண்ணுங்களேன், வெரிஃபை பண்ணுங்களேன், சரி பாருங்களேன். அது இங்கிலீஷில் ப்ளீஸ் செக் யுவர் வாட்ஸ்அப். ப்ளீஸ் செக் யுவர் வாட்ஸ்அப். உங்களோட பேசுனது ரொம்ப சந்தோஷம். இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ. இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ. சீக்கிரம் பேசலாம். டாக் டு யூ சூன். டாக் டு யூ சூன். மறுபடியும் பேசலாம் அப்படிம்போல அதுக்கு தான் இங்கிலீஷில் டாக் டு யூ சூன். நல்ல நாளாக இருக்கட்டும், இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும் அப்படின்னு விஷ் பண்ணுவோம் இல்லையா, வாழ்த்துவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் ஹாவ் எ நைஸ் டே. ஹாவ் எ நைஸ் டே. இப்போது இந்த டைமை எனக்காக ஒதுக்குனதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அது இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம்? தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். கவனமாக இருங்க. பாய். இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம்? டேக் கேர். பாய். டேக் கேர். பாய். ஏதாவது உதவி வேணும்னா கால் பண்ணுங்கள். அதை எப்படி சொல்லலாம்? கால் மீ இஃப் யூ நீட் எனி ஹெல்ப். கால் மீ இஃப் யூ நீட் எனி ஹெல்ப். நான் பிறகு கால் பண்ணுறேன். அது இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம்? ஐ வில் கால் யூ பேக் லேட்டர். ஐ வில் கால் யூ பேக் லேட்டர். நாளைக்கு பேசலாம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம்? லெட் அஸ் டாக் டுமாரோ. லெட் அஸ் டாக் டுமாரோ. எனக்கு கால் பண்ண மறக்காதீங்க. இதை இங்கிலீஷில் டோன்ட் ஃபர்கெட் டு கால் மீ. டோன்ட் ஃபர்கெட் டு கால் மீ. இப்போது இது வரைக்கும் பாய் அப்படின் போல் அது இங்கிலீஷில் பாய் ஃபார் நவ். பாய் ஃபார் நவ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஏதாவது questions ஏதாவது இருந்ததுன்னா யூ கேன் லீவ் தோஸ் திங்ஸ் ஆன் த கமெண்ட் பாக்ஸ். நான் உங்களுக்கு உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ தட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, டோன்ட் ஃபர்கெட் டு லைக், share and subscribe. Thank you very much. Thanks for listening.